நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்லல, அவ்வளவுதான். ஆமா 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 சந்திச்சு எப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க. ஆட்சி அமைக்கிறத பாருங்க. இது எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க. நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 4 இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம். எல்லாரும் ஒன்னா வந்து ஒன்னாதான் செயல்படும். போட்டியிடாத சூழல் தான் இந்த கேள்வி எழுது. உண்மையிலேயே பிரதான கட்சி எது அப்படின்றது? பிரதான கட்சின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க நிக்கலேன்னு சொன்னது பெரிய தவறு தான். இல்ல ஏற்படல ஏற்படல. இப்ப இல்ல இல்ல தொண்டர்கள் மீண்டு வருவாங்கங்கறதல்ல, இருக்காங்க தொண்டர்கள். அதனால அதுல ஒண்ணு அதிமுக சைடுன்னு நீங்க தான் பிரிச்சு பேசுறீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. தேர்தல் கூட்டணி அமைச்சிருந்தாங்க இல்லையா? தேர்தல் கூட்டணியில பாஜகவை விட்டு பிரிந்து வந்து களம் காண்பது என்பது சரியான ஒரு முடிவு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க எந்த பத்திரிக்கை? சன் டிவி. மக்கள் பிரச்சனை எல்லாம் எதுவும் போட மாட்டீங்களோ? இல்ல இல்ல, மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா சன் டிவில? மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். மக்கள் இல்ல இல்ல மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டேன், வரிசையா சொல்லவா? கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனை சொல்லட்டா? இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு, இப்ப ஆரம்பிக்க போறாங்க. இப்போ திமுக அரசாங்கம் வந்து 4வது வருஷம். திமுக அரசாங்கம் வந்து இப்போ 4வது வருஷம் இல்லையா? நடக்குதுல்ல, 4வது வருடம் நடக்குது. பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல 11 வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டது. அதுல ஒண்ணு வந்து, அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சில பொருட்கள் கொடுப்பாங்க. 10th முடிச்சு 11th போகும்போது மடிக்கணினி கொடுப்பாங்க. திமுக வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருடத்துல இப்ப இருக்கு. மடிக்கணினி கொடுத்திருக்கா? கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி. அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து 3 ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு? நாங்க மடிக்கணினி கொடுக்கறதா அல்லது டேப் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 4 வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க. அப்போ இந்த 4 வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க, பெண்கள், இவங்களுக்கு மடிக்கணினியே கொடுக்கப்படல. அதுவே கிட்டத்தட்ட 20 லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க. அதுல இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம்? என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன். அரசாங்கம் பிள்ளை, நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க. மடிக்கணினி கொடுத்தீங்களா? என்னோட கேள்விக்கு பதில் வேணும். 4 வருடமாக நீங்க வந்து மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க.
உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம், டேப் வச்சிருக்கோம், 2 சேர்த்து கூட வச்சிருக்கோம். ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? அதுங்களுக்கு அதை ஆபரேட் பண்ண தெரியாது. 11ஆம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிதா? இல்ல. நீங்க என்னையா ஆட்சி பண்றீங்க? அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மா இருக்கட்டும், பாட புத்தகங்களாகட்டும், இது எதுவுமே சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாசத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க? அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. அம்மா இருந்தப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் 4 செட்டு 4 நம்பர் கொடுப்பாங்க. இப்ப 1 கொடுக்கறதுக்கு சரினத்தான் போடுது இந்த அரசாங்கம். கொடுக்குதா? அடுத்தது 4500 கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 ஆண்டு காலமா இருக்கு. ஒரு பஸ் வாங்குனீங்களா நீங்க? சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க. சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க. டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்னு பாருங்க. நைட்டு 9 மணி 9:30 மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்குறாங்க சென்னையிலேயே. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். திமுக அரசு தான் காரணம். ஏன் நீங்க பஸ் வாங்கல? பஸ் வாங்கி விட வேண்டியதுதானே? ஏன் பஸ் வாங்கல நீங்க? வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க? பேரம் பேசுறாங்க. அதனால அவங்க பணம் கேட்கறாங்க, எங்களால கொடுக்க முடியல, அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பெரு விழாங்கிறது, அந்த விழா இந்த விழாங்கிறது. இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு? வாக்கு போட்டது இதுக்கா? இன்னைக்கு போய் பாருங்க சிட்டில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுறது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது? இந்த லட்சணமா போயிட்டு இருக்க அரசாங்கம். நீங்க அவங்களோட பத்திரிக்கை, அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க? வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல. உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி தான். நான் கேட்கிறேன். பாருங்க, நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு.